ஏடி, உனக்கு விஷயம் தெரியுமா? என்னக்கா? என்னன்னு சொன்னதானே தெரியும். சும்மா மொட்டையா விஷயம் தெரியுமான்னு கேக்குறியே, என்னாச்சு? டி, அந்த தவளை இல்ல, அதான் அந்த தவளவள்ளி, அவளுக்கு ஏடி, அவளுக்கு என்னக்கா சொல்லுங்க. தவளங்கிய யார? அந்த பவளவள்ளியவா? அவளுக்கு என்ன நல்லதானே இருக்கா? டி, அவ நல்லதா இருக்கா, ஆனா அவ குருவி காய்ச்சியாம்ல. என்னக்கா சொல்றிய? குருவி காய்ச்சியா? உங்களுக்கு யார் சொன்னா? பிள்ளைல போவா அவ மாமியாக்காரி இத்தனை நாளும் என்கிட்ட இந்த விஷயத்த மறைச்சிருக்காட்டி. நானும் இவ 4 சாமி கும்பிடுறவா 5 சாமி கும்பிடுறவான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? எனக்கு என்ன தெரியும், ஊரு பூரா அப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருந்தாவோ. எங்கேயோ இருந்து இந்த பொண்ணை கட்டி கூட்டிட்டு வந்துட்டாம்ல, பக்கத்து ஊரு கதையா இருப்பா அப்படி இப்படின்னு. இப்பதானே விஷயம் தெரியுது. அவ ஓஹோ ஆஹோ யோ பச்சைக்கிளி ஹோ அப்படின்னு கூப்பிடுறதுலயே நாம புரிஞ்சிருந்திருக்கணும். அட பேதியில போவா, இத்தனை நாளும் ஊரை ஏமாத்திருக்கா. நான் வேற அவகிட்ட குழம்பு வாங்கி தின்னேன். நேத்து கூட சிக்கன் பிரியாணி செஞ்சேன்னு கொடுத்தா, அதையும் வாங்கில தின்னுட்டு ஐயோ சி, இவட்ட போய் தின்னா அவ எங்க கொக்கு அடிச்சு குழம்பு வச்சாலோ குருவி அடிச்சு பிரியாணி போட்டாலோ தெரியலையே. பேதியில போவா, போயும் அவட்ட போய் வாங்கி திம்பனா என் நாக்க முதல்ல கழுவணும். மட்டி அன்னைக்கு கூட என்னமோ குச்சிக்கால் குழம்புன்னா, நானும் குச்சிக்கால் குழம்புன உடனே நெத்திலி கருவாடான்னு நினைச்சேன். என்னமோ கறி மாதிரி இருந்துச்சு. என்னடி இது கறி மாதிரி இருக்குன்னு கேட்டதுக்கு அது சூம்பி போன கோழின்னா. இப்பதானே தெரியுது. அட பேதியில போவா, கொக்கு அடிச்சு போட்டாலோ குருவி அடிச்சு போட்டாலோ காக்கா அடிச்சு போட்டாலோ தெரியலையே. அவ ஓஹோ ஆஹோன்னு சொல்லும் போதே நான் புரிஞ்சிருக்கணும். புரியாம போயிட்டனே. இன்னைக்கு இத போய் தின்னு நமக்கு என்ன பண்ண போதோ தெரியலையே. ஆமாமா, நேத்து வரைக்கும் அவ என்ன ஜாதி என்ன குலம் என்ன கோத்திரன்னு தெரியாத வரைக்கும் அவகிட்ட ஒன்னா மண்ணா பழகிக்கிட்டு நல்லா வாங்கி வாங்கி தின்னியே. இன்னைக்கு அந்த அக்கா குருவிக்காரக்கான்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுதோ ஏது பண்ணுதோ தின்னதெல்லாம் தப்பா போச்சுங்கிறியே. ஏமா அப்படி இருக்கீங்க? உனக்கு ஒண்ணு தெரியாது, உள்ள போ. மல்லிகா, அவ சொல்றதுலயும் அர்த்தம் இருக்குதானே. நேத்து வரைக்கும் ஒன்னா மண்ணா தானே பழகணும். இன்னைக்கு தானே நாம விதர்ப்பமா நினைக்கிறோம். இங்க பாரு, நேத்து வரைக்கும் ஒண்ணு செய்யல தானே. அதே மாதிரிதான் மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. மன்னிச்சிரு பிள்ளை, நீ சின்ன பிள்ளை, நீனே இவ்வளவு பக்குவமா இருக்க. அவ யாரா இருந்தா நமக்கு என்ன, நம்மகிட்ட நல்லா பழகுறா, அவ்வளவுதான். இன்னைக்கா நீ இப்படி கூறுகட்டத்தனமா பேசுற? அது எப்படி நம்ம ஒன்னா மண்ணா இனிமே பழக முடியும்? அவ என்னவும் செஞ்சுட்டு போறா. நமக்கு கொடுக்கறது சிக்கன் தானே கொடுத்திருப்பா. அது எப்படி அவ அப்படியெல்லாம் கொடுக்க மாட்டா. நமக்கு பிடிக்காதத நமக்கு என்ன திணிக்கவா போறா? நீ சொல்றது சரிதாக்கா. ஒருவேளை நம்மகிட்ட சொன்னா அவ குருவி கரைச்சுன்னு தெரிஞ்ச உடனே நாம பேச மாட்டோன்னு கூட அவ மறைச்சிருந்திருக்கலாம். மாட்டி, அவ யாரா இருந்தா நமக்கு என்ன, நம்மகிட்ட நல்லவளா தானே நடந்துக்கிறா, அது போதும். ஏமா, நீ சொன்னதுதான் சரி. ஆமாட்டி, இந்த சின்ன வயசுல உனக்கு இருக்கிற அறிவு கூட எங்களுக்கு இல்லாம போச்சு. இத போய் அந்த தவளை கிட்ட சொல்லிடாத, அவ மனசு வருத்தப்படுவா. ஆமா, நீங்க திருந்ததே பெரிய விஷயம். நான் போய் சொல்ல போறேனாக்கும் எனக்கு வேற வேலை இல்ல பாருங்க. போய் வேலையை பாருங்க. 1000 தான் இருந்தாலும் உன் மவளை நல்லா வளர்த்திருக்க. ஆமாக்கா, அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் அறிவு ஜாஸ்தி தான். ஒருவேளை என் புருஷனை மாதிரி இருப்பாளா இருக்கும். புருஷனை மாதிரி என்ன, அவரே மாறிதான். சரி சரி, நான் ஒலையில அரிசியப்படணும். வேக வேகமா உன்னை பார்க்க வந்தேன். எனக்கு வேலை இருக்கு, அப்புறமா வரேன். சரியா? சரிக்கா.